அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலும் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் கியூட் யூஜி 2025க்கான அப்ளிகேஷன் முடிஞ்சது. கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அப்ளிகேஷன்ஸில் என்னெல்லாம் கரெக்ட் பண்ண முடியும், எந்த விஷயமெல்லாம் மாற்றலாம், எது மாற்ற முடியாது, எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிட்டு அது மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணுவீங்க, அந்த அப்டேட்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் யூஜியில் கரெக்ஷன் விண்டோ ஃபார் கியூட் யூஜி 2025 லைவ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதையே நீங்கள் கிளிக் பண்ணலாம். பட் லெஃப்ட்டில் கீழே ஒரு மெனு கொடுத்துருக்கு பாருங்கள், கரெக்ஷன் இன் தி பர்டிகுலர்ஸ் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆஃப் காமன் யூனிவர்சிட்டி. இந்த ஃபார்மில் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள், அதை ஹைப்பர் லிங்க்கு மெனு. ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகணும். ஓகேங்களா. ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைலில் 25 மார்ச் டேட்டு படி பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்ஷன் இந்த பர்டிகுலர்ஸ் ஆஃப் தி ஆன்லைன் அப்ளிகேஷனில் என்ன பண்ணலாம், எதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றத தான் இந்த பிடிஎஃப் ஃபைலில் கொடுத்துருக்காங்க. அதனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா அனெக்சர் 1 அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் போய் ரெஃபர் பண்ணலாம். கொடுத்துருக்கு இல்லையா. இன் வியூ ஆஃப் தி above, it is informed that the opportunity for correction or modification எரர்ஸ் டீட்டெயில்ஸ் ஆஸ் பர் அனெக்சர் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அனெக்சர் 1 என்னன்றதை கீழே பார்ப்போம். சரி, கரெக்ஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகிருக்கு, 26 மார்ச்சில் இருந்து 28 மார்ச் வரைக்கும் டைமு 3 நாளைக்கு இருக்குது. ஆஸ் பர் அனெக்சர் 1 சொல்லிட்டு இருக்குது. இந்த கீழே உள்ள நியூஸ் எல்லாம் காமன் டெஸ்ட்டு தான், நீங்கள் எல்லாம் படித்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம டைரெக்டாக இதில் பார்த்துருவோம். இருக்குது கேண்டிடேட்ஸ் ஷல் நாட் பி அலௌடு, பண்ண முடியாதது, மாற்ற முடியாத விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மொபைல் நம்பரு, இமெயில் அட்ரஸ்ஸு, அப்புறம் அட்ரஸ்ஸு அப்படி கொடுத்துருக்கு. அப்புறம் எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர், இந்த டீட்டெயிலாம் மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எதெல்லாம் மாற்ற முடியும், மாற்றிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பேர், அப்பா பேர், அம்மா பேர், கிளாஸ் 10th 12th இந்த டீட்டெயில்ஸ் எதாவது மாற்றணும்னா டேட் ஆஃப் பர்த்து மாற்றலாமா, ஜெண்டர்னா மேல் ஃபீமேல் அந்த கேட்டகரி மாற்றலாம், சப் கேட்டகரியும் மாற்றிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃப் எதாவது பிரச்சனைனா அது ஒன்று, சிக்னேச்சர் உங்கள் கையெழுத்து போட்டு அட்டாச் பண்ணியிருப்பீங்க, அதில் எதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் செல்வி அலோடு டு சேஞ்ச் எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் பேஸ்டு அண்ட் பர்மனண்ட் அட்ரஸ் லொக்கேஷனை வச்சு நீங்கள் எக்ஸாமினேஷன் சிட்டி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சிட்டி செலெக்ஷன் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஆல் 4 ப்ரிஃபரன்சஸ், மொத்தம் 4 ப்ரிஃபரன்சஸ் இருக்கும். 4மே நீங்கள் மாற்றணும், மாற்றிக்கலாம் உங்களுடைய அட்ரஸ் லொக்கேஷன் வச்சு. அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த ஆப்ஷன் டு ஆட் த சப்ஜெக்ட்ஸு, அதுவும் ஒன்று பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எழுதுறீங்க, என்ன கோர்ஸுக்கு என்ன சப்ஜெக்ட் எழுதுறீங்களோ, இப்போ எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிக்கணும், எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட்ஸு இல்லை இருக்கிறதில் மாடிஃபை பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்களை மாற்றிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த 3 நாள் தான் டைமு, மறந்துடாதீங்க. 3 நாளில் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு கொடுங்க. இதில் யூனிவர்சிட்டி ஆட் பண்ணுறதை பற்றியும் நியூஸ் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு அப்ளிகேஷன் உங்கள் லாகின் ஐடியோ பாஸ்வேர்டை கொடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்ட் பண்ணிட்டு யூனிவர்சிட்டிஸ் ஆட் பண்ணுற ஆப்ஷனே போய் பாருங்கள், அங்கே நீங்கள் ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா. தேங்க்யூ. தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுவீங்க.